என்ன பண்ணுற? நானா மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பொரி வறுக்கலான்ட்டு வறுத்துட்டுக்கிறேன். பூண்டு கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிருச்சு. பூண்டு, கருவேப்பிலை, எப்படியே நீ கடல் கண்ணி வாக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றியாச்சு, மழை வரேன்னு சொல்லி சாக்கு போட்டு. சரி மலைக்கு பொரியவாது வறுத்து சாப்பிட்லான்ட்டு வறுத்துட்டுக்கிறோம். வணங்கிருச்சா? பொரிய போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு வேணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து அப்புறமா போட்டுக்கலாம் வேணுன்னா அப்படின்ட்டு உப்பு இப்போ போடல. ஏதோ ஒன்று உங்க கூட பேசிட்டு இவனுங்களும் சத்தம் போட்டே இருந்தாங்க. அதில் மறந்துட்டேன்னு நினச்சி அதே மாதிரி கல்லையும் மறந்துட்டேன். இன்னொருக்கா வணக்கலாம் வாங்க. நீங்களா சொல்லிக்கலாமில்ல. மறந்துட்டேன். கடலை போட்டால் அந்த பொரி கூட கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடலையே கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். நம்ம யாராவது கூட பேசிட்டோ இல்லை வேறு ஏதாவது யோசிச்சிட்டோ செஞ்சோன்னே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மறந்துடுவோம். அதே மாதிரி தான் கடலையும் மறந்தாச்சு. எப்படி இப்போவாது ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஞாபகம் இருந்தா. எங்கள் மாமனார் பொரியை வாங்கின உடனே என்ன பொரியில் கடலையே இல்லை அப்படி தான் கேட்பாரு. நல்லா வேற கடைசியில் ஞாபகம் வந்துடுச்சு. இப்படி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு ஆத்தாக்கும் போட்டு கொடுத்துட்டு மழையும் தூரிகிட்டே இருந்துச்சு. சரி இப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போட்டு வந்து நானும் சாப்பிட்ருந்தேன்.